காவி கார்ப்பரேட் பாசிசம் ஒத்த வரியில் சொல்லணும்னா அதான். அதை எதிர்த்து மேடையிலும் எதிரேவும் அமைந்திருக்கும் தோழர்கள், பெரியவர்கள் அனைவரையும் நக்கீரன் வணங்குகிறது. ஜாதி பேதம், மதபேதம், வர்க்கபேதம் இந்த மூணையும் எதிர்த்து களமாடி ஜெயித்து நம்மோட கலந்தவர் சிங்காரவேலர். அவருக்கு பிறகு ஜாதி பேதம், மதபேதம், வர்க்கபேதம் இத்துடன் இணைந்து அறிவியல் ரீதியாக திராவிடம், தமிழ் தேசியம் இதை கலந்து போராட்டம் எல்லாத்துலேயும் ஒரு ஒருங்கே நம்ம முன்னாடி எழுந்து நிற்கிற ஒரு இயக்கமாக தான் நான் மே 17 இயக்கத்தை பார்க்குறேன். ஒரு சிங்காரவேலர் விட்டு சென்ற அதை அறிவியல் பூர்வமாக ஆரியத்துக்கு எதிரான திராவிடம், தமிழ் தேசியத்தையும் சேர்த்து ஒரிஜினல் தமிழ் தேசியம் சேர்த்து அது ஒருங்கே, அதாவது அந்த வீரியம் நமக்கு இப்போ மேடையில் பார்க்கும்போதே தெரியும். அந்த வீரியத்துடன் போராட களமாடி கொண்டிருக்கிற எங்கள் மே 17 இயக்க தோழர்கள் அனைவரையும், ஏன்னா நாம் சாட்சியாக தான் வந்தேன். இன்றைக்கி தமிழ் கனல் விருது 4 பேர், அதில் 2 பேர் நக்கீரனுக்கு நக்கீரன் வாங்கின மாதிரி தான். ஒன்று பாத்திமா பாபு, அது ஸ்டெர்லைட். அது நாங்களும் அதோடு எங்கள் அண்ணன் வைகோ அண்ணனோட சேர்ந்து போராடினவங்க. அந்த கடைசி அந்த துப்பாக்கி சூடில் களமாடி அது யாரால் சுடப்பட்டாங்கிறத பொது வெளியில் முதல்ல சாட்சியத்தோடு சொன்னதே நக்கீரன் தான். அதே போல் எங்கள் பாப்பா மோகன் எனக்காக இப்போ என் மேலே இருக்கிற வழக்குகளில் பெரும்பாலுமான வழக்கு அவர் ஆஜரானதாக இருக்கும். அதிகமாக இல்லை, இந்த 3 கொலை வழக்கு, 4 கடத்தல் வழக்கு இப்படிலாம் இருக்குல்ல, அது பூராமே எனக்காக வாதாடி என்னை விடுதலைக்காக போராடினவரும் அவர் தான். ஆக எங்கள் நக்கீரனை 2 விருது வாங்கின மாதிரி, இந்த மேடையில் 2 விருது வாங்கின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப முத்தாய்ப்பாக எல்லா தலைவர்களையும், வலதுசாரி அல்லாத அனைத்து போராட்ட தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கே ஒரே மேடையில் கொண்டு சேர்த்த பெருமை எங்கள் காந்திக்கு தான் சேரும். உண்மையிலே ஏன்னா யாரையும், இவங்க எல்லாருமே போராளிகள், இவங்க எல்லாரையும் ஒரு கோட்டு கீழே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ஒரு கோட்டு கீழே கொண்டு இணைச்சி இந்த போராட்டத்தை, இந்த பெரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி இந்த உலகுக்கு, தமிழ் உலகுக்கு ஒரு ஒற்றுமையை நீங்கள் ஒரு பறைசாட்டின ஒரு பெரிய விழாவாக, பொதுக்கூட்டமாக நான் இதை பார்க்குறேன். இதே போல் இந்த மே 17 இயக்கம் இளைஞர்களின் எழுச்சியோடு இந்தியாவை வெற்றி பெற, பாசிசத்தை வெற்றி பெற, காவி கார்ப்பரேட் பாசிசத்தை வெற்றி பெற நக்கீரனின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.